கடகராசி 2026 ஜூன் மாசம் கடகராசிக்கு எப்படி இருக்கு? இந்த மாத கோள்கள்லாம் எப்படி இருக்கு? கோள்கள் முதல்ல கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே குரு உள்ள வந்து உட்காந்துருப்பாரு, உச்சமா இருப்பாரு. ராசிக்குள்ள குரு உச்சமா இருக்க போறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க? உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இருந்தாலும் ஜென்மத்துல குரு இருக்கிறாரு. சனி 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப 9ஆம் இடத்துக்கு சனி இருக்கிறாரு, ராசியிலேயே குரு உட்கார்ந்து இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, இவ்வளவு கிரகங்கள் இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமா இருக்கிற நிலைமை போய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு எப்ப போறாருன்னு பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி அவர் என்ன பண்றாரு? செவ்வாய் ரிஷபத்துக்கு போறாரு, சுபர் வீட்டுக்கு போய் உட்கார்றாரு 21ஆம் தேதி. சரிங்களா? 23ஆம் தேதி என்ன பண்றாரு? புதன் எங்க போறாரு? புதன் அருமையா இந்த இடத்துக்கு வர்றாரு. புதன் இப்ப இருக்கிற இடம் எங்க இருக்கிறாரு? இதுல இருக்கிறாரு, மிதுனத்துல இருக்கிறாரு. மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர போறாரு. சரிங்களா? மிதுனத்துல இருக்கிற புதன் கடகத்துக்கு 23ஆம் தேதி வர போறாரு. அதே போல மிதுன ராசியில இருக்கிற சுக்கிரன் 9ஆம் தேதி ராசிக்குள்ள வர போறாரு. இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள். சரிங்களா? பொதுவா பார்த்தோம்னா கடகராசிக்கு ஜென்ம குரு அப்படி இப்படிம்பாங்க. ஆனா ஜென்ம குரு தனிச்சு இல்லாம 9ஆம் தேதியில இருந்து சுக்கிரன் அங்க போய் சேர போறாரு. அப்ப ராசி 2 சுப கிரகங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள போயிருது. அப்ப கடகராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா நல்ல பலன்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா தான் இருக்கும். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே மதிப்பு மரியாதை குறையாதுங்கிற மாதிரி கண்டிப்பா கடகராசிக்காரவங்களுக்கு நல்லா இருக்கு. கோயில்களுக்கு போறது, நேர்த்திக்கடன் வச்சிருந்தா நேர்த்திக்கடன் செலுத்துறது, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசிக்காரவங்க இனி ஒன்றின் பின் ஒன்றாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல கடகராசிக்காரவங்களுக்கு கௌரவம் மேம்படும். சரிங்களா? பேரு கெட்டு போன நிலைமை போய் கௌரவம் மேம்படும். கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாண கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு நல்ல மாசமா இருக்கு. அதே போல கடகராசிக்காரவங்க பதவியில இருக்காங்க, ஒரு அரசியல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்ல கௌரவ பதவிகள் தேடி வரும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை மிக்க ஒரு நல்ல ஒரு மாதமா தான் கடகராசிக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஜென்ம குருவா இருந்தாலுமே நீங்க கவலைப்பட வேண்டாம். 9ஆம் அதிபதி ராசியில உட்கார்ந்து இருக்காரு, 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு மறைறாரு. ஆனா 9ஆம் அதிபதி ராசியில உட்காந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ 9 குடையவரா தான் குரு அதிகமான செயல்பாடுகளை உங்களுக்கு செய்ய போறாரு. அப்ப நிச்சயம் குரு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. தெய்வாதீனமா இந்த மாசம் நல்ல மாதமா இருக்க போது. வழிபட வேண்டிய தெய்வம் ஜென்ம குருவா இருக்கிறதுனால பசுவுக்கு அகத்திக்கீரை, பசுவுக்கு வாழைப்பழம், பசுவுக்கு சக்கரை பொங்கல் இட்டு நீங்க ஒரு இலையில வச்சு பசுவுக்கு நீங்க தானம் பண்ணலாம். வியாழக்கிழமை தானம் பண்ணிட்டு வாங்க. பசுமாட்டோட பின்பகுதியில மகாலட்சுமி குடியிருக்கா, தொட்டு வணங்கிட்டு வாங்க. சிவன் கோயில்ல இருக்கிற நந்திக்கு விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க, ரொம்ப நல்லது. அதே போல தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க வியாழக்கிழமை. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஜாதகத்துல சாதகமான தசாபுத்திகள் இருந்தா கடகராசிக்காரவங்களுக்கு ஏறுமுகம் தான்.